2024 நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா செதில்வாத் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது குறித்து 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் 8 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார். மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார். அனைவரும் வருக. இந்த விளக்கமர் இருக்குல்ல, 2 விளக்கமர் இருக்கு. எதை சொல்றீங்க? 2 விளக்கமரா? ஆமா, சொல்லுங்க. யார் அது 2 விளக்கமர்? ஒன்று நம்பூர் விளக்கமாறு, இன்னொன்று சாவர்கர் பிறந்த வந்து விளக்கமாறு. அந்த ப்ரூம் ஸ்டிக். அப்போ பார்லிமெண்ட் வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இங்க உள்ளூர் விளக்கமறு. ஓகே. அந்த விளக்கமறு இந்த கூட்டம் போடுறேன் மின்சார உயர்வை கண்டிச்சு கூட்டமா ரிப்ளை வீடியோவா? கூட்டம் போடுறேன்னு போட்டு நமக்கு போட்ட ரிப்ளை வீடியோ அது. அதனால ரிப்ளை வீடியோவில் இந்த மின்சார கட்டண உயர்வை கண்டித்து நான் பேசுகிறேன், அவங்கள கண்டித்து பேசுகிறேன், இவங்களை கண்டித்து பேசுகிறேன், அது மட்டும் இல்லாமல் கலைஞரை வந்து நான் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பேசுறது முழுக்க யூடியூப் புரூட்டஸிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுத வீடியோ தான் அந்த வீடியோ. 1 hour வீடியோ. கண்ணீர் விட்டு உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், யூடியூப் புரூட்டஸ்லாம் நான் என்ன துரோகம் பண்ணேன், குருட்டஸ்லாம் அங்கே விரட்டுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர் விட்டு கதறிய யூடியூப் புரூட்டஸுக்கு போட்ட ரிப்ளை வீடியோ தான் அந்த 1 மணி நேரம் வீடியோ. அப்போ என்னன்னாக்கா, நம்மளை ஏன் இந்த அளவுக்கு உன்னிப்பாக அவர் கவனித்து யார்கிட்ட பேசினாலுமே யூடியூப் புரோட்டஸ்னு ஏன் பேசிட்டு இருக்காப்பனாக்கா, மற்ற யாரும் விமர்சிக்கலையா அப்படின்னாக்கா விமர்சிச்சிருக்காங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னாக்கா, எல்லாரும் விமர்சிக்க மட்டும் செய்வாங்க, டேட்டாவை மட்டும் கொடுப்பாங்க. நாம் மட்டும்தான் இவர்களை விமர்சிப்பதற்காக யாரிடம் போய் பிச்சையை கேட்கிறான், யாரிடம் பிச்சை வாங்கி கொண்டு இங்கே வந்து பேசுகிறான் அப்படிங்கிறத அந்த ரூட்டை பிடிச்சி பேசுறது. அதனால தான் நம்மளையும் அதர்ம மனதையும் பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் கதக்குன்னு இருக்கிறது. ஆமாம், அதோட நேற்று போட்ட அந்த ரிப்ளை வீடியோவில், அது முந்தா நாள் போட்ட பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுனதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம பேசாமல் விட்டுட்டோம். அந்த முக்கியமான பாயிண்ட்டை கரெக்டாக கட் பண்ணி போட்டிருக்காப்புல நமது கரிகாலன் அவர்கள். அதில் நீதித்துறையை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, துயரப்படுத்தி அவர் கொடுத்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து அவர் அதில் பேசியிருக்காப்புல. அங்கேயே கை வைக்கிறாப்புல. அதில் உள்நோக்கம் கற்பிப்பது தவறு. நம்ம விமர்சிக்கலாம் தீர்ப்பை, அது வேற. ஆனால் உள்நோக்கம் கற்பிப்பது தவறு. உள்நோக்கம் கற்பித்து அவ்வளோ பெரிய ஒரு ரிப்ளை வீடியோவில் அந்த பொதுமக்கள் மத்தியில் இந்த ப்ரூம் ஸ்டிக் பேசியிருக்கு. அது என்ன பேசியிருக்கு? அப்போ அப்படி பேசும்போது நம்மகிட்ட சில கேள்விகள் இருக்கும்ல, கழட்டிட்டு அடிக்கிறது மாதிரி. அப்படி நம்மகிட்ட உள்ள கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றையே நம்ம கண்டிச்சு ஆரம்பிக்கும் போது அந்த கவிதையை படிச்சுட்டு, என்ன கவிதை? நான் எழுதி எடுத்து வந்திருக்கேன் ஒரு கவிதை. ஓ, கவிதையா? சரி, படிங்க. படிக்கிட்டா? மாதரே பாதுகாப்பாக இருங்கள், பல விஜயலட்சுமிகளை உருவாக்க சைமன் கூட்டத்தோடு தோட்டத்தில் காத்து கொண்டிருக்கிறான். கூட்டத்தில் பின்றீங்க. மாதரே பாதுகாப்பாக இருங்கள். ஏன் மறுபடியும் ஏன் அது? இல்லைண்ணா, 2 தடவை படிக்கணும், அப்பதான் கவிஞர். அப்படி இல்லை, மேடையில எல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஓ, கவிதைனாக்கா 2 தடவை படிச்சு 2 வரி படிப்பாங்கல்ல. சரி, ஓகே. மாதரே பாதுகாப்பாக இருங்கள், பல விஜயலட்சுமியை உருவாக்க சைமன் கூட்டத்தோடு தோட்டத்தில் காத்து கொண்டு இருக்கிறான். போதும், இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரே லைன் அப்படிலாம் டைம் படுத்து. மாதரே விழிப்போடு இருங்கள், ராவண குடிலில் பல கிருஷ்ணலீலைகள் நடந்து கொண்டு உள்ளன. கலக்குறீங்க தம்பி. ராவணன் குடில் கிருஷ்ணலீலை, அவ்வளவுதான். பின்றீங்க, போங்க. பூட்ஸுகளே நம்பிக்கையாக இருங்கள், உங்கள் துயரத்தை துடைக்க வீரசீம்கால் புல்புல் பறவையில் பறந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வீரசீமா இருக்கு. ஆமா, புல்புல் பறவையில பறந்து வந்துட்டு இருக்காப்ல. பூட்ஸுகளை துடைக்க. பின்றீங்க, போங்க. சங்கிகளே சைலண்டாக இருங்கள், உங்களின் குரலாக அண்ணன் சைமன் அவர்கள் ஒலித்துக் கொண்டு உள்ளார். சிறப்பாக எழுதிருக்கீங்க. வேற எதுவும் இருக்கா? இல்லைண்ணா, அவ்வளோ, அவனுக்கு அது போதுண்ணே. சரி, ஓகே. அடுத்தடுத்தது நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். ஓகேண்ணா. அதனால் தம்பி வாசிச்ச கவிதையை பார்த்துட்டு கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விருப்பம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் கமெண்ட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு போடுங்க. நல்லா இல்லைன்னா அதையும் சொல்லிடுங்க. இல்லைனாக்கா நீங்கள் எதுவும் சொல்லலை, ஒருவேளை நல்லா இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சைலண்டாக கடந்து போகிறீங்க, அவனுடைய மனசு புண்படும், சின்ன பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனீங்க. திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லலைல்ல, அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே, நான் அடுத்த வீடியோவிலே நான் ஒரு கவிதையை சொல்லுவேன்னு சொல்லுவாப்புல. நல்லா இருந்துச்சுனாக்க நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாக்கா நல்லா இல்லை அப்படிங்கிறத நான் சத்தியண்ணா வீடியோ பாட்டு போட. சரி, ஓகே. இப்போ அந்த வீடியோவில், அதாவது ரிப்ளை வீடியோவில் அவர் என்னென்ன பேசியிருக்காப்புல அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோவை நேற்று நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. இப்போ அந்த வீடியோவில் நாம் கவனிக்க தவறிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீதித்துறையை நோக்கி ஒரு உள்நோக்கம் கற்பித்து ஒரு இடத்துல பேசுகிறாப்புல நமது புல்புல் பறவை, நம்ம ஊர் விளக்கமாறு. அந்த விளக்கமாறு பேசும் பொழுது ஒரு தீர்ப்பை குறித்து பேசுகிறாப்புல. அது என்ன பேசுகிறாப்புல அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அதற்கான அமுத காலம் இதோ.
தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு பிணை கேட்குறாங்க. இப்போல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. அங்க ஒன்று என்ன இப்படி இப்படி பேசணும், அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு, ஆமாம் அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா, அது நாங்கள் எழுதலையா, நாங்கள் பாடலைங்க, நாங்கள் போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமாம் கேட்டிருக்கேன். அப்போ யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ணுறேன். யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்போ அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியாக என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு, ஊழலை பற்றி பேசுங்க, ஊழலை பற்றி பேசுங்க. என்ன பேசியிருக்காரு? அதான் இப்படிதான் பேசியிருக்காப்புல. கொடுத்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து அந்த நீதிபதி ஏதோ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் போன்று செயல்படுகிறார். 200 ரூபா வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு, நீதிபதியை பார்த்து கேட்குறாப்லையா? நீதிபதியை பார்த்து இப்படி ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறாப்புல. எவ்வளவு பெரிய ஒரு தவறு இது. நீதித்துறை எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும், என்ன கொழுப்பு இருக்கு. இதுக்கு பேர் தைரியம் இல்ல, இது மண்டை கொழுப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஆமா, சும்மா நம்ம பேசினாக்கா ஒரு 200 பேர் உட்காந்து கை தட்டுறாங்க, கூட்டத்தை கூட்டு வச்சுக்கிட்டு அவ்வளவு பேர் மத்தியில ஆமா விசில் அடிக்கிறாங்க. நம்ம ஏடிஜிபி வரைக்குமே டிரான்ஸ்ஃபருக்கு போஸ்டிங்லாம் நம்ம பேசி கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த புரோக்கர் தொழிலை வச்சுக்கிட்டு தலைவன் என்ன பண்றாப்ல, நேரடியாக நீதிபதியினுடைய குரவலையே கம்ம போயிட்டாப்ல. இந்த மாதிரி நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் போன்று செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு உள்நோக்கத்தை கற்பிக்கிறாப்ல. நீதிபதி என்ன வேலை பார்த்தாரு? நீதிபதியினுடைய வேலை தான் பார்க்கிறாரு. அவரு கரெக்டா பார்த்திருக்காரு. as per கான்ஸ்டிடியூஷன் படி அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருக்காப்ல. இப்போ as per கான்ஸ்டிடியூஷன் படி அப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணாக்கா அவர் ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்னு சொல்றீங்கன்னாக்கா, அப்போ as per கான்ஸ்டிடியூஷன் படி இவர் வேலை செய்கிறார் என்பதனால் திமுகவின் மாவட்ட செயலாளர்னு சொல்றியா, அல்லது உனக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு சொல்லலாங்கிறதுக்காக அவர் திமுகவுல மாவட்ட செயலாளர் சொல்றியா? நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி எடுத்துக்கிட்டா அப்ப திமுக மாவட்ட செயலாளர்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கறாங்கன்னு இவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்ல வராங்கிறது நமக்கு தெரியல. அப்ப ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறங்கிறது வேற, அது யாரு வேணாலும் பண்ணலாம். அதற்கான ரைட்ஸையும் அதே கான்ஸ்டிடியூஷன் கொடுக்குது. தீர்ப்பை கூட நீங்க விமர்சிக்கலாம், அதில் விருப்பம் இல்லைங்களா? ஆமாம், இப்போ இந்த எச்சியலையில் விழுறது தீர்ப்பாக கொடுத்தாங்க, அது நம்மளே விமர்சித்தோம். ஆமாம், அப்புறம் RSS உள்ளே இருக்கலாம் அரசு வேலையில் அப்படிங்கும்போது அதையும் விமர்சித்தோம். அந்த தீர்ப்புகளை நம்ம பல தீர்ப்புகளை விமர்சிச்சிருக்கோம். ராமர் கோயில், அதாவது பாபர் மசூதி இடிச்சுட்டு அதன் மேல் கட்டப்பட்ட ராமர் மசூதியையும் அந்த தீர்ப்பையும் நம்ம விமர்சித்து பேசியிருக்கோம். ஆனால் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது. உள்நோக்கம் கற்பிப்பது தவறு. அவ்வாறு ஒருவேளை யாராவது உள்நோக்கம் கற்பித்தால் அதற்காக யாராவது வழக்கு போட்டு தான் அந்த டீல் பண்ணி தான் அவங்கள தூக்கி உள்ள வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. கழுத்தா மட்டும் 4 போட்டு சூமோட்டாவை தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதன்படி தான் கஞ்சா சங்கர் முன்பு GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து பேசின வீடியோவை முன்வைத்துதான் GR சுவாமிநாதன் அவர்கள் சூமோட்டாவாக கழுத்தா மட்டும் தட்டி அவரை தூக்கி உள்ள போட்டாப்ல, உள்நோக்கம் கற்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி இவரும் உள்நோக்கம் கற்பிக்கிறார். அவன் யாரு, கஞ்சா சங்கர் ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு பேசினது. ஆனா இவன் என்ன பண்ணனாக்க, பல யூடியூப் சேனல்ஸ் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கவர் செய்கிற ஒரு இடத்துல பொதுமக்கள் மத்தியில் நின்றுக்கிட்டு பொது இடத்துல நின்றுக்கிட்டு பேசும் பொழுது இந்த கருத்தை தெரிவிக்கிறார் என்றால், இதை பார்க்கிற லட்ச அல்லது பல கோடி மக்கள் கிட்ட இந்த வீடியோக்கள் பேசி நீங்க ஒரு விஷயத்துல பெருமை பண்ணணும். என்ன, ஒரு யூடியூப் சேனலுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு எத்தனை யூடியூப் சேனல் அண்ணா கூப்பிட்டுருக்காரு பாருங்க. அதே தான் ஒரு யூடியூப் ஒரு யூடியூப் சேனல் நம்ம பேசுனது எந்த அளவுக்கு பாதிப்படுத்திருப்பாரு பாருங்க. ஆமா, பல ராத்திரிகள் போதையறாம அண்ணன் வேற என்ன சரக்கு அடிக்கிறதுன்னு தெரியாம மிக்சிங்லாம் ட்ரை பண்ணிருப்பாப்ல. 2-3 காக்டைல் ஒண்ணுமே ஏற மாட்டேதுரா காக்டைல்லாம் ட்ரை பண்ணி காக்டைல் வச்சு படுத்துக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ நம்ம அவரை விமர்சித்து போகிறதுனால அவர் ஏன் நம்மக்கிட்ட மற்றவங்களில் அவங்க கட்சிக்காரனை ஃபோன் பண்ணி கூணா மூணா தேனா மூணெல்லாம் பேசுகிறாருல, இல்லை ஓவனாலாம் பேசுகிறாருல, அந்த மாதிரி ஏன் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறாப்புல? ஏன்னா நம்ம திருப்பி கேட்போன்னு தெரியும். ஒன்னே விட டபுள் மடங்கு பேச. ஏன்னா அதில் அந்த வார்த்தைகள் பேசுறதுல டிகிரி வாங்கியிருக்கலாம். ஆனால் நான் யார் தெரியுமா, அந்த காலேஜில் நான் தான் ப்ரொஃபஸரு. இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன், நாங்கள்லாம் பிகைன் தி கேமரா நார்மலாக நான் உட்காந்து பேசும்பொழுது இதை மாதிரி ரொம்ப கேஷுவலாக இல்லை, கொஞ்சம் சுயமரியாதையோட வாழுவோம். நீ திட்டினா திருப்பி திட்டுவோம். அதனால் நாங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாத நபர்கள் கிடையாது. பொதுவெளியில் மக்கள்கிட்ட உரையாடும் பொழுது அந்த மொழியில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. இயல்பாக எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே ஒரு சூழலில் நம்ம பிறந்து வளர்ந்துருப்போம். அங்கே நமக்கு என்ன வார்த்தைகள் புகட்டப்பட்டிருக்கோ அதை வச்சு தான் நம்ம உரையாடுவோம். அப்போ பொது சமூகத்தில் உரையாடும்போது பண்ண முடியாது. அப்போ நாகரிகமான முறையில் உரையாடணும். அப்பயும் சில நேரத்தில் அவங்க டென்ஷன் ஆகி கோபமாக, ஏன்னா அவங்க செய்கிற செயல்கள் அப்படியே இருக்குது. அப்போ பேசும்போது சில நேரத்தில் ஓனான்னு வந்துடுது. அதையும் நம்ம தோழர்கள் பார்த்து கரெக்டாக கண்டிச்சு
இப்படி பயன்படுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம திருத்திக்கிறோம், அது வேற. ஆனா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர்னு சொல்லிக்கிற அந்த காஜி பிடிச்ச அரபோத நாய் அட்மின் அரபோத நாய் ஒரு இடத்துல மீட்டிங்கை போட்டு என்ன பேசுறானாக்கா, தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து பேசுகிறார். எந்த தீர்ப்பு? இந்த மாமா பையன் வந்து பட்டியல் சமூகத்தினரை அசிங்கப்படுத்துறது மாதிரி சண்டாளனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால, அதை இழிவுபடுத்துறது மாதிரி பேசினால அது தவறு அப்படின்னு நீதிமன்றம் கண்டிக்குது. சொல்லியிருக்கு, எப்பா இது வந்து பட்டியல் சமூகத்தினுடைய பேர், இதை நீ பேசுற. அதுவும் அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாருனாக்கா, இது முதல் முறை இல்லைங்க, இதே மாதிரி பல முறை தெரியுறான் ஊருக்குள்ள, இதே வேலையை இதே பொழப்பா தான் தெரியுறான் புறம்போக்கு நாயி, இவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டரு. ஏற்கனவே வந்து முதல்வரை அவருடைய பிறப்பை குறித்து இதே மாதிரி பேசினா, சரியான தமிழனுக்கும் தமிழச்சுக்கும் ஒரு ஆம்பளைக்கு பிறந்திருந்தா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி கொச்சையான வார்த்தைகள்ல இவன் பேசி ஏற்கனவே ஒரு வழக்கு வாங்கினான். அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனியின் மீது ஒரு அவதூறை பரப்பி ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் திரும்ப ஒரு கேஸ் வாங்கினான். அதே மாதிரி திரும்பவும் ஒரு அவதூறை பரப்புனா அப்புறம் தான் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிங்கிற பேரில் இவனுக்கு வந்து குண்டாஸ் போட்டாங்க. குண்டாஸ் போட்டு அங்கே வந்து இவன் கீழே அழுகி போச்சு, இது அழுகி போச்சு, அது அழுகி போச்சு, அப்புறம் மன்னிப்பு கிட்ட எழுதி கொடுத்துட்டு புல்புல் பறவையில் தான் திரும்ப வெளில வந்தான். வந்ததுக்கு அப்புறமும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாயா, பிரமாண பத்திரத்தில் இனிமே இந்த மாதிரி அவதூறு பரப்ப மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், திமிராக பேச மாட்டேன், சாதிய வன்முறைகளை தூண்டுவது போன்ற வீடியோக்களை போட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்து தான் வந்திருக்காங்கயா, நீங்களே பாருங்க. திரும்ப அதே வேலையில செய்யறாங்க, அது கண்டென்ட் ஆஃப் கோர்ட்டுங்க. அது பிரமாண பத்திரம் நீதிமன்ற அவமதிப்பு. எத்தனை தடவை தான் நீதிமன்றம் மன்னிச்சு விட, நீங்களே சொல்லுங்க. வேற வேலை இல்லை. எங்க சாவர்கர் கூட நம்ம எத்தனை தடவை மன்னிச்சு கிடையாது, அவரே ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டான ரூட்ல தான் போகலாம். அப்புறம் தான் நீதிபதி புகழேந்தி அவர்கள் பார்க்குறாரு. நீதிபதி புகழேந்தி மதுரை சென்னை ஹைகோர்ட்டினுடைய கிளையாக இருக்கக்கூடிய மதுரை நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி அவர்கிட்ட தான் இந்த வழக்குக்கான ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கான வழக்கு அவர்கிட்ட போகுது. அப்போ அவர் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த வாதங்கள்லாம் கேட்குறாரு. பிபி மறுக்கிறாரு, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. நான் ஆப்ஜுல்லா பண்ணுறேன் இதெல்லாம் பேசினோடனே அவர் கேட்குறாரு, ஏப்பா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, யூடியூப்பில் இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சையாக இந்த மாதிரி அல்லது இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு பேசும்பொழுது நிறைய பார்வையாளர்கள்ட்ட போகும், அதனால் பணம் குவியும் என்கிற காரணத்தினால ஒரு சமூகத்தை வந்து தவறான இடத்துல நீ வழிநடத்துவீங்களா? அதுவும் ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகி, நீ உனக்கு அறிவு வேண்டாம், சோறை தான் திங்கிறியா இல்லை வேற ஏதாவது தின்னுவிட்டு வந்து இந்த வீடியோவில் பேசுறியா? இப்படிலாம் பேசக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க. இதற்கான ஏபியை நான் கொடுக்க முடியாது, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த திருச்சி கோர்ட்டு, அங்கே தான் நீ போய் கேட்டவனே நீதிமன்ற காவல் தேவையில்லைன்னா அவங்க தான் வந்து நீதிமன்ற காவல் மட்டும் தேவையில்லைன்னு வெளியில் விட்டாங்க. ஆனால் ஏபி அதுக்கு நீ எடுக்கணும், அதுதானே இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த ஏபிஐ நீ அங்கேயே போய் டீல் பண்ணிக்க, நான் அதை தனியாக கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த நீதிமன்றம் அதை கொடுத்துருக்கு அப்படிங்கிற போது நேரடியாக அங்கேயே நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. எனக்கு பட்டியல் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்களை இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிறதுனால இவ்வளோ வழக்கங்களும் போய் அங்கேயே போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாப்புல. இதை சொன்னதுனால பாருங்க, இந்த நீதிபதி வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் போன்று செயல்படுகிறார். சரியான ஆம்பளையா இருந்தா அவர் பாஷையில, ஏன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, அவர் தொடர்ந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கிற அதே நீதிபதிகிட்ட போயிட்டு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போகாம போவார்ல, கண்டிப்பா போக வாய்ப்பு. போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ அவர் முன்னாடி சொல்லுவியா, ஐயா நீதிபதி அவர்களே நீங்க திமுக காரனுக்கு வேலை பார்க்குறீங்க, நீங்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சரியான அதுவா இருந்தா நீ அங்க போய் சொல்லு. கரெக்டா அங்க மியூட் போட்டிங்க பாருங்க. அவன் பயன்படுத்துறாங்கிறதுக்காக நாம பயன்படுத்தக்கூடாது, நீதிபதியை நோக்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது, யாரை நோக்கியுமே இதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப இந்த வார்த்தை சரியான வார்த்தை அப்படின்னாக்கா இதை வந்து நீதிபதியை நோக்கி இந்த கேள்வியை கேட்பியா, இதே வார்த்தையை பயன்படுத்துவியா? இப்போ ஸ்டாலின் அவர்களை நோக்கி அந்த வார்த்தையை பயன்படுத்தினால, இப்போ அதே அந்த மாமாப்பைய அல்லது அதை ஆதரிக்கிற இந்த விளக்கமறு இந்த மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல அல்லது அடுத்த மீட்டிங்ல வச்சுப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இதே கேள்வியை நீ இதற்கு முன்னாடி எடப்பாடியை நோக்கி இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க ஏன் எடப்பாடியை நோக்கி இந்த கேள்வி கேட்கல? இன்னைக்கு இந்தியாவிற்கே பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபிங்கிற கட்சி ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் குழி தோண்டி போட்டு புதைச்சிட்டாங்க. 79 தொகுதிகளுக்கு மேலே ஓட்டு போடும் பொழுது தவறான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற தகவலை தீஸ்தா சதல்வாத் அவங்க வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க, அந்த கோப்புகளோட வெளியிட்டிருக்காங்க. அதுவே வந்து பெரிய விமர்சனம் ஆயிடுச்சு, பல பத்திரிகைகளையும் வெளியிட்டாங்க, நாமளும் அதை பற்றி பேசியிருக்கோம். வர வியாழக்கிழமை அன்பகத்தில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் அன்பகத்தில் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாங்க. இதையொட்டி தான் அந்த கருத்தரங்கம் நடத்துது. இந்த வெற்றி உண்மையா இல்லையா, 79 தொகுதி நடந்தது என்ன, இதை ஒட்டி இது வந்து பல துறைகளில் இது என்னவா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தரங்கம் நடத்துது.
இவங்க பரகல பிரபாகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் தான் வந்து அந்த தகவலோட வந்து இதை பேச போகிறாரு. அப்புறம் மத்தூர் சத்யாவும் இதில் உரையாற்றுகிறார். அதனால் தவறாமல் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அன்பகத்தில் வரும் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்குகிறது. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் முடிஞ்சால் நீங்களும் வாங்க, சம்சா டீலாம் உண்டு. ஆமாம், ஆனால் ஆமக்கறி கிடையாது, அது கிடையாது. அதனால் சம்சா டீ உண்டு, வேணும்னாக்கா வாங்க. எல்லாரும் வாங்க, நானும் வருவேன், இவனும் வருவான், பாட்டு வருவான், எல்லாருமே வருவாங்க. சத்யா வருவார் என்னன்னு தெரியல, ஆனால் மற்ற எல்லாருமே வருவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்போ நீதிபதியை நோக்கி இந்த கேள்விகளை கேட்பது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நீதிபதியை நோக்கி இந்த கேள்வி கேட்க இதே மாதிரி முன்னாடி ஸ்டாலின் அவர்களை நோக்கி கேட்டீங்கள. இப்போ இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடியது பிஜேபி கட்சி. ஜனநாயகத்தை குளிந்து கொண்டு பதிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாஸ் ஆச்சு நடந்துட்டு வச்சுக்கேன். அவரே சொல்லியிருக்காப்புல ஒரு மீட்டிங்கில், அதாவது இந்த மண்ணுக்கு எதிரின்னு பார்த்தோம்னாக்கா அது பிஜேபி கட்சி தான். திராவிடம் கூட அது என்னுடைய பங்காளி சண்டை. ஆனால் பிஜேபி ஒழிக்க வேண்டிய கட்சி அப்படின்னு சொன்னில்ல, மானுடத்தின் எதிரி. அப்போ 3வது முறையாக அந்த மானுடத்தின் எதிரியான கட்சி 3வது முறையாக ஆட்சி செய்கிறது. ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள் அவங்க கூப்பிட உட்காந்துட்டு 10 வருஷமா கூப்பிட உட்காந்துட்டு இப்போ தான் வந்திருக்காங்க, 3வது வருஷம் முடிச்சிருக்காங்க. நீ கேட்டதை அவர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த கேள்வி கேட்ட, ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மீட்டிங்கை போட்டு கேள்வி கேட்ட. அவர் ஆட்சினாக்கா அவர் வந்து ஒரு வருடத்துக்கு மேலேயாவது டைம் கொடுத்து பார்த்தோன்னா விமர்சிக்கணும். வந்து கொஞ்ச நாளே மீட்டிங்கை போட்டு ஆம்பளையா, நீங்கள் ஆம்பளைக்கு பிறந்தனா, ஒருத்தனுக்கு பிறந்தனா, அவனுக்கு பிறந்தனா, தமிழுக்கு பிறந்தனா அப்படின்னு சொல்லி கேட்குறனாக்கா இதே கேள்வியை 11 வருடமாக ஆண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களை எதிராக கேட்பியா? நீ கேட்க மாட்டாரு. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக இந்த இதே வார்த்தையை பயன்படுத்துவியா? கேட்க மாட்டாரு. அப்போ பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது, கூடாதுனாக்கா அப்போ இங்கே உள்ள சிஎம்க்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது இல்லை? அப்போ சிஎம்க்கு எதிராக மட்டும் ஈஸியாக பயன்படுத்துறோம்னா என்ன காரணம்? அதற்கு பின்னாடி ஒரு சாதிய மனநிலை அவருக்கு இருக்குது. ஏன்னா சிஎம்முடைய ஃபேமிலிங்கிறது ஒரு சாதிய சிறுபான்மை உள்ள ஒரு சாதியை சார்ந்தவர்கள். அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பெருங்கூட்டம் கிடையாது அந்த சாதிக்கு அப்படிங்கிறதுனாலேயே, ஒரு சாதிய பின்புலம் கிடையாது அப்படிங்கிறதுனாலேயே ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுது. அவருடைய பிறப்பை குறித்து கிண்டல் அதாவது ஆட்சியை குறித்து கிண்டல் கேலி பண்ணுங்க, ஆட்சியை குறித்து விமர்சனம் பண்ணுங்க. பிறப்பை குறித்து கிண்டல் பண்றதுனாக்கா அவங்க அம்மாவை இழிவுபடுத்துறது, பிறப்பை இழிவுபடுத்துறது, அவங்க வீட்டில் உள்ள மனைவியை இழிவுபடுத்துறது. இது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்ட்டு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்கும். யாரு பிசுறு. இது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அந்த அக்காவுக்கு இப்போ பாதுகாப்புல போயிடுச்சு. அதுக்கு இங்கதான் போராடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னேவே பிசிறு அப்படின்ட்டாங்க. இது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அப்போ நீதிமன்றத்தை நோக்கி இப்படி கேள்வி வைக்கும் பொழுது சூமோட்டாவை பிடிச்சி உள்ளே போடணும் நல்லா இந்த அறபோத நாயெல்லாம். எனக்கா இதை நோக்கி நீ கேள்வி எழுப்புறல. அப்போ பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நீதிபதி வந்து கேள்வி எழுப்பும் பொழுது அவரை திமுகவுடைய மாவட்ட செயலர் அப்படின்னு சொல்றேனாக்கா அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக என்பது பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பான கட்சி, திமுக என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பான கட்சி. அதே போன்று அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த நீதிபதி கேள்வி எழுப்புகிறார், அதனால இவர் வந்து திமுக மாவட்ட செயலர் அப்படிங்கிற வகையில் சொல்றாப்லையா? அல்லது இல்லை இவர் திமுகவின் பக்கம் நின்று செயல்படுகிறார், அதனால இந்த வழக்கு வரும்பொழுது நான் திமுகவை எதிர்த்து பேசுவதனால் என் கட்சியை சார்ந்தவனுக்கு திமுகவிற்கு எதிரான ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்நோக்கத்தோடு தீர்ப்பு கொடுக்குறார் அப்படின்னு சொல்ல வராப்பலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுதான் அவர் சொல்ல வர்றாப்புல. இல்லை இப்போ பட்டியல் சமூகத்துக்கு வந்து திமுக வந்து பாதுகாப்பாக இருக்குன்னா ஒருத்தருக்கும் வந்திருக்குமே, அதுக்கு பேர் நிகழ்ச்சி நடத்திருக்கோம். ஆமாம், பேர் நடத்த தங்கலாம் ப்ரொமோஷனில் இருப்பார். அப்படியா? சரி, வரட்டும் பொறுமையாக முடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாரே என்னன்னு வருதான்னு பார்ப்போம் வாய்ஸ். அப்போ திமுகவோட மாவட்ட செயலாளர் முன்று செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்களா, நீ ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களா? நான் அந்த ரூட்டுக்கே வர்றேன். நீ ஏன் அதை வந்து பாருங்க, ஒரு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் போன்று இவர் தீர்ப்பு எழுதுறாரு, அல்லது பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் போன்று இவர் தீர்ப்பு எழுதுறாரு, அல்லது இந்த நீதிபதி வந்து அந்த மாவட்ட செயலாளர் கொண்டு செயல்படுற அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீ ஏன் வைக்கல? அந்த உள்நோக்கத்தை ஏன் நீ கற்பிக்கல? ஏன்னாக்கா அதிமுக என்கிற கட்சியோ பிஜேபி என்கிற கட்சியோ பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவான கட்சி, பாதுகாப்பான கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால சீமாறு வைக்கல. அப்ப ஒரு பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தி ஒருத்தவன் பேசுறான், ஒரு வழக்கு வரும் பொழுது அதிமுக அதற்கு எதிராக செயல்படாது, அதற்கு ஆதரவாகத்தான் செயல்படும். இப்போ அந்த பட்டியல் சமூகத்துக்கு யாரு துரோகம் இழைச்சாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படும். பிஜேபி என்பது எல்லாருக்குமே தெரியும் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை அவர் இங்கே போடலை. இப்போ பட்டியல் சமூகத்துக்கு எதிராக ஒருத்தவன் பேசிட்டான் அப்படிங்கிறதுனால ஏபி கொடுக்க முடியாது, அங்கே போய் கேள்றா அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னோடனே அதற்கே உள்நோக்கம் கற்பிக்கிறேன் நீயே. அப்போ இதே மாதிரி இதற்கு முன்னாடி வந்து பல தீர்ப்புகளை நீயே உள்நோக்கம் கற்பிச்சு அல்லது விமர்சிச்சு பேசல. ஒரு RSS ப்ராடக்ட் மாரிதாஸ் என்கிற ஒரு நபர், அந்த மாரிதாஸ் மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அசிங்கப்படுத்துறது மாதிரி ஒரு ட்வீட் போடுறாப்புல. முப்படை தளபதி இறந்து போகும் பொழுது பாருங்க, இங்கே வந்து ஒரு தீவிரவாதிகளுடைய ஃபேக்டரியாக செயல்படுகிறது தமிழ்நாடு, கோயம்புத்தூர், அதனால வந்து இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறப்புக்கு
விபத்தில் தான் இறந்தார தவிர யாரும் வந்து அவரை திட்டமிட்டு கொலை செய்யலை அப்படிங்கிறத இராணுவ தரப்புலேருந்தே அஃபிஷியலாக வெளியிடுறாங்க. ஆனால் இவன் என்ன ட்வீட் பண்ணுறானாக்கா, அந்த மாரிதாஸ்ங்கிற ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு இல்லை அவர் இறப்பில் வந்து ஒரு மர்மம் இருக்குது, ஒரு அது இருக்குது, ஒரு இது இருக்குது பாருங்கள். இந்த கோயம்புத்தூர் சைடை பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரவாதிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டோன்னே யாரோ புகார் கொடுக்குறாங்க, அதை நடுவில் போய் கைது பண்ணுறாங்க. உடனடியாக யார் நம்ம இந்த விளக்கமாறு இருக்குல்ல, இந்த விளக்கமாறு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறது. அந்த அறிக்கையில் தம்பி மாரிதாஸ் வந்து எதிர்கேள்வி கேட்டு எழுதி தள்ளிட்டாப்ல எதிர்கேள்வியா நீ ஒரு ஆள் தம்பி மாரிதாஸ் கருத்தில் முரண்பட்டாலும் அவருடைய கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இது அவரை கைது செய்தது என்பது தமிழ்நாட்டு அரசினுடைய கருத்துரிமைக்கு எதிரான ஒரு செயல், இது ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். இதை தம்பி மாரிதாஸ் அவர்களை கைது செய்ததை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு உட்காந்து வரைஞ்சு தள்ளிட்டாப்ல. எல்லாத்துக்கும் கருத்துரிமை இவன் பரப்புனது அவதூறு. அப்போ இந்த மாரிதாஸுங்கிற முதல்ல யாரு? ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த விவசாயிகளுமே இந்த நிலத்தை கற்பழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட ஒருத்தவன். நீ என்ன பண்ணுற? விவசாயம் தான் முக்கியம், இயற்கை விவசாயம் அப்படின்னு நீ பேசுகிற. ஒட்டுமொத்த அரசு மருத்துவர்களுமே அந்த பெட்டில் உள்ள பஞ்சை சுரண்டி அவங்க பையில் வச்சு வீட்டுக்கு எடுத்து போடுறாங்க. பூரா அரசு மருத்துவர்கள்லாம் திருட்டு புத்தி உள்ளவங்க அப்படின்னு வீடியோ போடுறான். ஆனால் நீ என்ன பண்ணுற? அவனுடைய கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாக டாக்டராக வந்து இறக்குற. அப்போ இந்த மாதிரி அவன் போட்ட வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா, இங்கே தண்ணியை யார் சுரண்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விவசாயிகள் தான் தண்ணியை சுரண்டுறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்த கலர் கம்பெனிலாம் நடத்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க தண்ணியை சுரண்டலை, அவங்க தண்ணியை எடுத்து கலராக மாற்றி இங்கே விற்றாலுமே அது இங்கே உள்ளவன் தானே வாங்கி குடிக்க போகிறான், அவனுடைய தாகத்தை தானே தணிக்க போகுது. அது எப்படி அவன் வந்து தண்ணியை திருடுறதா இருக்கும்? விவசாயிகள் தான் ஒரு போர் போட்டு தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணி அந்த நெல் மூட்டையை எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு 8 மாடி குடியிருப்பை எட்டயபுரத்தில் வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வீடியோ போடுறான். விவசாயிகள் தண்ணியை வந்து கொள்ளடிக்கிறாங்க. விவசாயிகள் தப்புங்கிறான், விவசாயிகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதலாளிகள்லாம் வந்து சேவையாக செய்கிறாங்க. ஆமாம், அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் முழுக்க சரியில்லை அப்படின்னு பேசுகிறான். முதலாளிகள் தான் சரி அப்படின்னு பேசுகிறான். இந்த ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய மாரிதாஸுக்கு ஒரு கைது நடக்கும் பொழுது அவருடைய கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அப்ப இவரை பாராட்டு பத்திரமோட ஒரு நீதிபதி வந்து அவருக்கு அந்த கைது தவறு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாரு. அவரை ரிலீஸ் பண்ணுங்க தள்ளுபடி பண்றாரு. இப்ப இப்படி ஒரு தீர்ப்பு வரும்பொழுது இதை நீ விமர்சிக்கணும்ல. ஆமா, உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், அது கற்பிப்பது தவறு. இப்ப நாமளும் இந்த தீர்ப்பு வந்த பொழுது நம்ம விமர்சிச்சிருக்கோம். நீ ஏன் விமர்சிக்கல? மாறா நீ என்ன பண்றாங்க, அவரோட கருத்துரிமை பாதுகாக்கப்படணும், அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்ற. நீ சப்போர்ட் பண்ற. நீங்க அப்ப இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும்போது விமர்சிக்காத அந்த வாயி, அல்ல இதற்கு உள்நோக்கம் கற்பிக்காத அந்த வாயி பட்டியல் சமூகத்தினர் இழிவுபடுத்துறான், அதனால ஏபி நான் தர முடியாது, நீ அங்கேயே போய் வாங்கிங்க அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னாக்கா அவர் வந்து திமுக மாவட்ட செயலர் போன்று செயல்படுகிறார் அப்படின்னு சொல்ற. நீ மற்ற தீர்ப்புகளில் இவர் பாஜக மாவட்ட செயலர் போன்று செயல்படுகிறார், இவர் ஆர்எஸ்எஸ் காரர் போன்று செயல்படுகிறார் அப்படிங்கிற எங்கேயுமே விமர்சனமோ உள்நோக்கமோ எங்கேயுமே கற்பிக்கலையே. ஏன் சங்கிகளுக்கு ஒன்றா டபார்னு வந்து நின்றுறாரு, குறுக்க வந்து நின்றுவாப்புல குடலை காட்டிக்கிட்டு. அதோட பில்கிஸ் பானு கேஸில் எடுத்துங்க, குஜராத்தில் அந்த 11 குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுது அங்கே உள்ள குஜராத் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ 11 பேரை ரிலீஸ் பண்ணும்போது என்னையா காரணம், எதுக்கே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தேர் ஆல் பிராமின்ஸ். அவங்க எப்படி பிராமின்ஸ் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போ நீதிமன்றம் எப்படி குற்றவாளின்னு சொல்லி உள்ள போட்டுச்சு? அப்போ நீதிமன்றம் தப்பு பண்ணிருச்சா? அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ நீ விமர்சிக்கணும்ல, அதை என்னங்க அது இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்க? இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. அந்த பொண்ணு தான் குடும்பத்தில் எல்லாரும் இழந்துட்டு நிற்குது, தான் பச்சனை குழந்தை வரைக்கும் இழந்துட்டு நிற்குது, எல்லாருமே வெட்டி குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க, அவங்க பொண்ணு கண்ணு முன்னாடி அவங்க வீட்டு பல பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்காங்க. 3 வயது குழந்தை முதல் 3-4 வயது குழந்தை வரை அந்த பொண்ணுடைய கண்ணு முன்னாடி அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கொடூரனுங்க அந்த 11 பேரும். அதை இங்கே குஜராத் கோர்ட்டு விசாரிச்சா சரியா இருக்காது அப்படிங்கிறதுனால அதற்கு திரும்ப வந்து மனு போட்டு அந்த கோர்ட்டை வந்து மகாராஷ்டிரா கோர்ட்டுக்கு மாற்றி அங்கே போய் தான் அந்த புள்ள தீர்ப்பே வாங்குது. இப்படி தீர்ப்பு வாங்கின ஒரு 11 பேரை தேர் ஆல் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிடுறீங்களே, இது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டு அந்த இஸ்லாமிய பிஜேபி மாவட்ட செயலாளராக அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸோட என்ன போஸ்டிங் தெரியல, ஏதோ போஸ்டிங்ல இருக்கா அப்படியா அப்படின்னு கேட்க வேண்டியதானே. அப்படின்னு அன்னைக்கு வந்து இந்த அப்ப தீர்ப்பை கொடுத்தது யாரு, எப்படி வெளியில விடலாம், இதை வெளியில விட்டு சொன்னது யார்? அப்ப அவங்க வந்து பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளரா அல்லது ஆர்எஸ்எஸ் மாவட்ட செயலாளரா, ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாவா அப்படின்னு அன்னைக்கே மேடையை போட்டு கிளிக்கல. ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களாம் அரசு பணியில சேரலான்னு ஒரு தீர்ப்பு வருது இல்ல, அந்த தீர்ப்பை கொடுத்தவர் யாரு? அவர் எந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், எந்த அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் காரியகர்த்தா அப்படின்னு நோக்கி நீ ஒருபோதும் கேட்டது இல்லையே. கேட்டுக்கலாம்ல.
அதை ஏன் கேட்கல? அப்போ அதையெல்லாம் கேட்காத நீ பட்டியல் சமூகத்தில் உள்ளவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை இப்போ பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தப்படாத ஒருத்தர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, ஆன்டி சர்டிஃபிகேட் கிடையாது அங்கே போய் வாங்கி சொல்கிறாப்புல, இதை நீ உள்நோக்கம் கற்பித்து இவர் திமுக மாவட்ட செயலர் அப்படின்னு சொல்கிறாங்க, உனக்கு என்ன மண்டக்குழுப்பு இருக்கும் உனக்கு? முதல்ல நீதிமன்றம் எதுக்கு உன்னை மதிக்கணும்? நீ ஒரு ஆபாச குடனு, நீ அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஆபாச அண்டா நீ. உன்னை எதுக்கு நீதிமன்றத்துக்கு நீதிபதி இருக்கு உன்னை மாதிரி என்ன பொதுக்கூட்டம் போட்டு என்ன பேசுற நீ? மசுருங்கிற, அதுங்கிற, இதுங்கிற, டேஷுங்கிற ஓனாங்கிற, ஓவண்ணாங்கிற, இதெல்லாம் பேசிட்டு போன எதுக்கு? நீ ஒரு கட்சி தலைவர், ஒரு எம்பி கேண்டிடேட்டு அவன் நின்னாலங்கிற அவன் இந்த கட்சி தலைவராது இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஒரு கட்சி தலைவர் அவங்களோட கேண்டிடேட்டை பார்த்து அவன்னு பேசியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அது ரைஸ் ஆகுது. அதில் வந்து இவரை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அல்லது வந்து விசாரணை கூப்பிட்றாங்க. ஒரு பொண்டாட்டியை கூட்டு போனோடனே கொள்ளையில இவ்வளோ பொம்பளைங்க இருக்கும்பொழுது உனக்கு பழகிறதுக்கு பொம்பளை இல்லையா அப்படின்னு சொன்னாப்பிலையா அவங்க பொண்டாட்டி சொன்னிச்சான். அப்படியே கழுத்தை பிடிச்ச அப்படியே தூக்கி நிப்பாட்டிச்சான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டே சொல்கிறாப்புல. ஆமாம். இப்போ இப்படி ஒரு ஆபாச குடனாக தெரிஞ்சுட்டு இருக்கேன். அந்த மீட்டிங் என்ன பேசுகிறாங்க, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அதாவது போனது ரேப் கேஸு, இந்த ரேப் கேஸுக்கு அப்புறம் ஃபேன் ஃபாலோவர் அதிகமாக வராங்கன்னா அப்போ நீ அந்த பெண்களை அசிங்கப்படுத்துகிற. அதே தான் இப்போ ரோட்டில் போகும்பொழுது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரேபிஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரோட்டில் போகும்போது எல்லாம் வந்து ஒரு பார்க்குறாங்களா, சீமாண்டி அங்கே போடுறீ, சீமான் போடுறீ, சீமாண்டி இவங்ககிட்டே ஒரு ரொமான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பழகிறான். அப்போ அவங்க என்னவா சொல்லியிருப்பாங்க, ஒரு ரேபிஸ்ட்டு போகிறான், இந்த ரேபிஸ்ட்டை பார்த்து ஒருத்தவங்க புகழ்ந்து பேசுகிறாங்க, இவன் ரொமான்டிக் கைன்னு பார்க்குறாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க? இவன் வந்து சூப்பராக ரேப் பண்ணுவானாண்டி, ஆமாண்டி ஏடி காலைல 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு வர சொல்லி சரக்கை போட்டு அந்த புள்ள வேணாம்னாலும் மறுத்தாலுமே இவன் வந்து பாஞ்சு காண்டாமிருக மாதிரி அந்த பொண்ணை காலி பண்ணிடுவானாண்டி, இவன் பயங்கரமாக ரேப் பண்ணுவானாண்டி. அங்கே உள்ள இளைஞர்களை சரி, அங்கே உள்ள தொண்டர்கள்னு வச்சிங்களேன், இளைஞர்களை அண்ணன் வந்து அவங்க நைட்டு கிட்ஸாக இருப்பாங்க, பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு தெரியாது இல்லை, அண்ணன் வந்து ரேப் பண்ணிட்டாரு, அதனால் வந்து இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸு, நானும் ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது ஏன் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது? அது தப்பான முன்னுதாரணம், அதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதை அவர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு தான், அவர் ரேபிஸ்ட். இதை பார்த்து பெண்களை வந்து பாரு ஒரு சமயம் ரேப் பண்ணி வராண்டி, ஒரு பயங்கரமான ஆளாண்டி, 8 தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்காராண்டி, சூப்பரான ஒரு ரேபிஸ்ட் இவர் இல்லை, அப்படியே வந்து இவனை பார்த்து அந்த பெண்கள் சொன்னதாக இவன் சொல்றான், இந்த விளக்க மாதிரி சொல்றான். அப்ப நீ யாரை அசிங்கப்படுத்துறனா? உன்னை பெருமைப்படுத்திக்கல ராஜா, இதன் மூலமாக உன்னை ரசிக்கக்கூடிய பெண்கள்னு சொல்றீல, அந்த பெண்களை லிட்டரலா நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க, அது சொல்லும்போது கொச்சப்படுத்திட்டு இருக்க, ஆபாசப்படுத்திட்டு இருக்க, அவதூறுப்படுத்திட்டு இருக்க. இப்போ ஒருவேளை அப்படி வந்து யாராவது இவரை ரசிக்கிறாங்க, இவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மனநோயாளியாகத்தான் இருக்க முடியும், அல்லது சைக்கோபாத்தாக தான் இருக்க முடியும். ஏங்க 8 முறை கருக்கலை பண்ணியிருக்கான், காலை 8 மணிக்கு அவரை வச்சு ரேப் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுடைய காசு 1 கோடி ரூபா வாங்கியிருக்கான், இதெல்லாம் அந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்ல இருக்கு, கம்ப்ளைண்ட்ல உள்ளதான். அது மட்டும் இல்லாம பிட்டுப்படுத்த காமிச்சு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிட்டுப்படுத்த காமிச்சு அந்த பிள்ளைய வந்து தொந்தரவு பண்ணியிருக்கான். எப்ப அவங்களுக்கு வந்து மென்சஸ் டைம்ல, அதான் அவங்க வீடியோலயே பதிவு பண்றாங்க, இவன் வந்து அந்த மாதவிடாய் காலத்துல கூட விட மாட்டான், இவன் ஒரு கொடூரை அப்படின்னு சொல்லி பதிவு. இப்போ இதையெல்லாம் பெண்கள் வந்து பார்த்து ரசிச்சு என்கிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி யாராவது ஒன்று பார்த்து ரசிச்சு பேசியிருந்தாங்கனாக்கா அவர்களை மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும், அவர்கள் மனநோயாளிகள் அல்லது சைக்கோ பாத்துகளாக தான் இருக்க முடியும். இது சொல்லி முடிச்சோடனே அங்கே உள்ள தடிமானுங்கள்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படி தான் கைத்தட்ட மனசு வருதுன்னே தெரியல. நான் ரேபிஸ்ட் என்னை பார்த்தோன்னே பெண்கள்லாம் என் பின்னாடி வராங்கன்னு சொல்கிறான், அத்தனை பேரும் கைத்தட்டுறாங்கயா. அது என்ன அதாவது தப்பான முன்னுதாரணம் போகுதுங்க. அதோட இடும்பாவனங்கார்த்திய ஆடியோ அங்கே சொல்கிறான், இடும்பாவனங்கார்த்தியான ஆடியோவில் என்னன்னாக்க தனிப்பட்ட என்ஜாய், அவன் எல்லோரும் என்ஜாய். அதில் அந்த பொண்ணு வைக்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டான், என்னை வந்து அடிச்சுட்டு போயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆடியோ. அது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து பரவாயில்ல நான் கழட்டி நான் பார்த்துக்கிறேன், பஞ்சாயத்து தான் நான் பார்த்துக்கிறேன் சீமான் சொல்கிறான் அப்படின்னு இந்த பொண்ணு ஒருமையிலே சீமானை சொல்லுது. எனக்கா அவன் அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்போ வந்து என்னக்கா நீ கழட்டிட்டு வாடான்னு சொல்லியிருக்காங்கிறத அந்த பொண்ணு சொல்லுது. இதற்கு நீ பதில் சொல்லணும். இந்த ஆடியோ வெளில வந்திருக்கு, ஒன்று இல்லைங்க முன்னாடி சண்டை நடந்தது உண்மைதான் அவங்க 2 பேருக்கு இடையில, ஏன்னா கட்சிக்கு பாதுகாப்பான கட்சி, சம பங்கு கொடுக்குற கட்சி, அப்போ நீ எப்படி நான் வழி நடத்திக்கணும்? அப்போ நீ பொதுமக்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. இந்த ஆடியோ வந்துச்சு, இந்த ஆடியோ முழுக்க உண்மைன்னு அவனே ஒத்துக்கிட்டான், யார் அந்த விளக்க மாதிரி ஒத்துக்கிட்டான், இவனும் சொல்லிட்டான், சொல்லி மாமா பையனும் சொல்லிட்டான். அப்போ இந்த நிறைய ஆடியோ வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோனில் வீடியோவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா பதிவு, இன்ஸ்டா இன்பாக்ஸில் உள்ள மேட்டர்கள் என்ன மாமா பையலா இல்லடா ஐயோ சரி ஓகே அவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சொல்லணும்னாக்கா சண்டை நடந்தது உண்மைதாங்க,
லவ்வர்ஸ்குள்ள இப்படி காதலில் கூடல் ஊடல்னு இருக்கிறது சகஜம்தான். திரும்ப அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இல்லைங்க 2 பேரும் ஒத்து வரல, அதனால பிரிஞ்சுட்டாங்க பரஸ்பரம், யாருமே பரஸ்பரம் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அல்லது 2 வீட்லையும் பேசியாச்சு, கல்யாணம் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லணும், பத்திரிக்கை அனுப்புகிறோம், ஏதோ சொல்லணும்ல நீங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வந்துச்சு நான் தான் போய் கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா இது எவ்வளோ பெரிய ஆபாச குடம். அதாவது அந்த பொண்ணு வந்து வேற கட்சியில் உள்ள பொண்ணு இல்லை, சொந்த கட்சியில் உள்ள பொண்ணு. எங்கேயா இருந்தாலும் அது தப்பு தான். உன் சொந்த கட்சியில் உள்ள பொண்ணையே நீ இப்படி பார்க்குறன்னா என்ன சொல்றது? இல்லை, அந்த கட்சிக்கு தான் வீட்டில் உள்ள பெண்களை வந்து அனுப்புகிற பெற்றோர்கள் கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எனக்கா இதே மாதிரி வராத ஆடியோக்கள் எவ்வளவோ இருக்கும், வந்த ஆடியோக்களை வச்சு நம்ம பேசி வராத ஆடியோக்கள் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஏன்னா வெளில சொல்ல மாட்டாங்க அந்த வயசில், ஏன்னா மிரட்டிருப்பானுங்க. பாரு ஏடிஜிபி எங்களுக்கு தெரியும், பியூரோக்ரஸில் அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, நமக்கு வீடு பிடிச்சி கொடுத்தவங்களே இவங்க தான், நமக்கே உள்ள ஆளுங்கட்சியில் கான்டாக்ட் இருக்குது, நீ எங்களை மீறி போயிடுவியா, அண்ணனை விட்டனாக்கா வந்து பயங்கரமாக அவனை அட்டாக் பண்ணி வச்சுருவாரு, கேஸ் கொடுத்து உள்ள தெரியும், இப்படியே மிரட்டி இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் பொதுவாக பெண்கள் வந்து இந்த சமூகத்தில், இந்த தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் என்னன்னாக்கா விக்டிமாக இருக்கிறவங்க வாயை திறக்க மாட்டாங்க. திறந்தாக்கா சமூகம் வந்து இந்த பெண்களே தான் குற்றம் சமத்துவம். நீ ஏன் போன, நீ ஏன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னு சொல்லுமே தவிர பாதிப்பு ஏற்படுத்தின அவனை கூப்பிட்டு குனிய வச்சு குனிய வச்சு முதுகுலே 4 நங்குன்னு குத்துவோம் அப்படின்னு குத்த மாட்டாங்க. அல்லது இவனை வந்து கழுத்தாமட்ட நாளை ஒப்பனை வைக்க மாட்டாங்க. இந்த பாதிப்பை அடைஞ்ச பெண்ணை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்றது இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால பெண்கள் வெளில சொல்லாத சமூகம் போது ஆண்களுக்கும் தாய்மார்கள்லாம் வந்து எல்லாம் அவங்க ஆம்பளை பிள்ளைய அனுப்புறீங்க, கட்சி என்ன பேசுகிறேன் மேலே போட்டு நான் ரேபிஸ்ட்டு கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் வருது, அப்போ உங்கள் பசங்கள்லாம் எப்படி வந்து டியூன் ஆவாங்க பார்த்துங்க, இது நாளைக்கு ரேபிஸ்டாக தான் வருவாங்க. ஆமாம், அந்த மாமா அப்பா என்ன சொல்கிறான், இந்த மணின்னு ஒரு இன்ஸ்டா ஃபாலோவரை அடிச்சு வீடியோ போடுறான், அது என்ன சொல்கிறான், ஆமாம் 1 மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க, பெண்கள் அதிகமாக இருக்காங்க, கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகம், அடிக்கடி தான் அந்த கேர்ள் ஃபாலோவர்ஸ் நம்மகிட்ட வரும் அப்படின்னா கட்சி நடத்தி கட்சி தொண்டர்களை சேர்றானா ஃபாலோவர்ஸை சேர்த்துட்டு இருக்கீங்க, ஃபாலோவர்ஸை சேர்த்துட்டு அதுவும் கேர்ள்ஸ் ஃபாலோவர் இவர் சேர்க்கிறாப்ல, அங்கே அவர் கேர்ள்ஸ் ஃபாலோவர் அப்படி சேர்க்கிறாப்ல, இங்கே கரிகஞ்சி கேர்ள்ஸ் பார்லர் இப்படி சேர்க்கிறாப்ல. இல்லை உண்மையை சொல்லி கட்சி நடத்துறியா இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் நடத்துறியா? ஒருவேளை கொலாப்ஸ்லாம் பண்ணுவாங்களாட்டு. ஏற்கனவே இந்த நாப்கின் கொடுக்குற திட்டத்தை அவங்க தமிழ்நாடு அரசு வந்து முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, திமுக முன்னாடி சொன்னிச்சு எலெக்ஷன், நல்ல திட்டம். ஆமாம், அப்போ அதை வந்து கிண்டல் கேலி பண்ணி இதே கட்சியில் உள்ள ஒரு மூதேவி ஒன்று அதை வந்து ஒரு நாப்கின் வாங்கி கொடுக்குற துப்பற்றவர்களாங்கள் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு நாப்கின் அப்படின்னு சொல்லி பேசி அப்போ என்ன பேசுகிறேன் அப்படின்னாக்கா இதே நாப்கினை வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் சகோதரிகளுக்கு, உங்கள் மனைவிக்கு கொடுத்து திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டாக பிடிச்சி பேசிக்கிட்டு தான். அந்த பரதேசிக்கு நம்ம அப்போவே வீடியோ போட்டிருந்தோம். விட தேர்தல் அறிக்கை நீங்கள் பார்க்குறீங்க, இதை விட ஒரு கேவலம் உண்டா? தமிழ் பிள்ளைகளுக்கு நாப்கின் மாதம் நாப்கின் இலவசமாக கொடுப்பேன் என்று தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இது எவ்வளவு கேவலம், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த மண்ணில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு, என் உடன் பிறந்தாளுக்கு, என் அக்காவுக்கு, தம்பிக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுக்க துப்பத்தவர்களா இந்த மண்ணில் இருக்கிற தமிழன்? அப்ப எந்த அளவுக்கு எங்களை கேவலமா நினைச்சிருக்க? நான் கேட்கிறேன், ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தும், ஒரு விழா அமைச்சு ஒரு அரசு விழாவை ஏற்படுத்தி எல்லா திட்டத்தையும் துவங்கி வைப்பீங்க. அப்ப இந்த நாப்கின் கொடுக்கிற விழாவும் இருக்கு, நாப்கின் கொடுக்கிற திட்டத்தை ஸ்டாலின் தொடங்கி வைப்பார். யார் அழைச்சு முதல்ல யாருக்கு கொடுப்ப? கனிமொழிக்கு கொடுப்பியா, ராசாத்தி கொடுப்பியா, தயாளு கொடுப்பியா, இல்ல உன் மகளுக்கு கொடுப்பியா, மருமகளுக்கு கொடுப்பியா, யாருக்கு நான் கொடுப்ப, யாருக்கு கொடுப்ப? இப்ப அதை இந்த கட்சி ஆதரிச்சது இல்ல, அப்ப அதே டோன்ல நாம இப்ப கேள்வி கேட்போமா? இப்போ இந்த ரேப் பண்ணுறது, இந்த ரேப்பிஸ்ட்டு, அப்புறம் வந்து கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்கிறீங்கள, இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நடந்துருச்சுனாக்கா நீ சொல்லுவியா? இப்போ இது எப்படி நீ சொல்லுவ? நீ இப்போ நாப்கினை வந்து உன் வீட்டு பெண்கள் குடிப்பான்னு கேட்குறீல்ல, அப்போ இதே மாதிரி நீ பண்ணுறத மாதிரி உன் வீட்டு பெண்களுக்கு இப்போ யாராவது பண்ணாக்கா நீ கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லுவியா? அந்த பொண்ணை, அந்த இடும்பவனம், அந்த பொண்ணு பேர் என்ன, யாரோ உன் அக்காவோ தங்கச்சியோ நினச்சிப்பாரு, உன் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வருது, தங்கச்சிக்கு இந்த மாதிரி நிலமை வருது, அப்போ சொல்லுவியா கோ அண்ட் என்ஜாய்? அப்படி சொல்லுவியா நீ? எனக்கா நாப்கின் கொடுக்கும்போது அதான் சொன்னேன், உன் வீட்டு பெண்கள் கொடுப்பேன்னு கேட்டில. இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா கோ அண்ட் என்ஜாய் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பாதிப்பை யார் ஏற்படுத்தணும் உன் வீட்டு பெண்ணுக்கு, அந்த பையன்ட்டு போய் சொல்லுவியா கோ அண்ட் என்ஜாய் சொல்லுவியா? கொள்ளையில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கு, ஏன்டா இதை விட்டு வேற பொண்ணுல நீ போய் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டு பெண்கள் நடக்கும் பொழுது அந்த ஆணை பார்த்து சொல்லுவியா நீ கோ அண்ட் என்ஜாய்? கோ அண்ட் என்ஜாய்னு சொல்லுவியா? கொள்ளையில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்குன்னு சொல்லுவியா நீ? அப்போ ஊரா மட்டும் போன்னு எவனா பத்து போட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு தெரியல நீ. அதனால இதெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளணும். சூமோட்டோ வழக்கு போட்டு இவனை கழுத்தா மண்டலத்திலே உள்ள தள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல்
பாரு எங்கே ஆரம்பித்தவன் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ எங்கே வந்து நிற்கிறான் பாரு. அதாவது கடாஃபியோட கண் பயிற்சி எடுத்தேன், அரிசி கப்பில் சுட்டுமா விசையை வந்து இப்படி இப்படி அதை வந்து இப்படி குனிஞ்சுக்கிட்டே சுடுவேன், மல்லாக்க படுத்துக்கிட்டே சுடுவேன். கரெக்டாக அந்த 6 புள்ளி 7 புள்ளியில் தான் போய்ப்படும். அப்புறம் வந்து அரிசி கப்பில் சுட்டு விளாண்டேன். அப்புறம் என் நெஞ்சில் தான் தலைவர் வந்து படுத்து தூங்குவார். அவர் எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் அரசியல் பேசுவார். அப்புறம் வந்து ஏன்னா AK-74 அப்படிங்கிற துப்பாக்கியை நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சுட்டு பார்த்து பழகினேன். இந்தியாவிலே எவனும் சொல்ல நான் தான் சுட்டேன். அது எங்கள் அமைப்பில் இருந்துச்சு, அதை கொடுத்தாங்க, தலைவர் தானே பயிற்சி கொடுத்தாரு, அதில் நான் தான் சுட்டு. இப்போ இப்படி வந்து கடாஃபி, AK-74, அரிசி கப்பல் இப்படியே சுற்றி பேசிக்கிட்டு இருந்தால அவன் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறான்னா, யூடியூப் ப்ரொடியூஸருக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், இங்கே வந்து கிடக்குறான். யூடியூப் ப்ரொடியூஸருக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், எதிரா கண்ணீர் விட்டு காலில் விட்டு கரு அழுகிறதே வேலையை போச்சு. யூடியூப் ப்ரொடியூஸருக்கு என்ன துரோகம் பண்ணேன், அதர்ம மனோஜுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன். ராஜா பாத்தியா, கடாப்பி கிட்ட இருந்த உடனே காலடியில் வந்து இன்னைக்கு பொதுக்கூட்டங்கிற பேர்ல யூடியூப் ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருக்க. இவ்வளவுதான் நீ, புரியுதா?